பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பதாக. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். எஸ், ஐ கம் குயிக்லி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த கடைசி வாக்குத்தத்தம் நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதாய் காணப்படுகிறது. அதுபோல கடைசியாக கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 முறை சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தை வருகிறது. அதில் 3 முறை கடைசி அதிகாரத்தில், அதாவது 7வது, 12வது, 20வது வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கர்த்தருடைய வருகையின் நாட்களாய் காணப்படுகிறது. உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று இயேசுவிடம் சீஷர்கள் கேட்ட வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு கூறினார். இவைகளெல்லாம் நம்முடைய நாட்களில் நிறைவேறிக்கொண்டு காணப்படுகிறது. ஆகையால் தான் கர்த்தருடைய வருகை எப்பொழுது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற பரியாசக்காரர்களும் வருகையை நம்பாத கிறிஸ்தவர்களும் கூட இந்த கடைசி நாட்களில் திரளாய் காணப்படுகிறார்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தரின் நீடிய பொறுமையை நம்முடைய ரட்சிப்பு என்று எண்ணி அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்கொள்ள நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க செய்ய வேண்டியது என்ன? சிறு பிள்ளைகளைப் போல இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட பரிசேயனோடு கர்த்தர் பேசும்போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றும் கூறினார். மனம் திரும்பி அதற்கு அடையாளமாக ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெறுகிறோம். அதன் பின்பு வேதபாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாய் காணப்பட வேண்டும். இல்லையென்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 5:20 ஆண்டவர் எச்சரித்தார். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றி அதன்படி நீதிக்குரிய ஜீவியம் செய்தால் பரலோக ராஜ்யத்தின் பாத்திரவான்களாய் நாம் மாறலாம். அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசு நம்முடைய இடத்தில் இருந்தால் என்னத்தை செய்வாரோ அதையே நாமும் செய்ய பழக வேண்டும். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மத்தேயு 7:21 கூறுகிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆதி சபையின் நாட்களில் அப்போஸ்தலர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது மாரநாதா என்று வாழ்த்துவார்கள். அதன் அர்த்தம் கர்த்தர் வருகிறார் என்பதாய் காணப்படுகிறது. நாமும் யோவானைப் போல ஆமீன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று ஆவலோடு அழைக்க தகுதியுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி எப்போது நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட இந்த நாட்களில் கர்த்ததாமே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் உம்முடைய வருகையை அறிவிக்கிறதாய் காணப்படுகிறது. நாங்கள் எதை இழந்தாலும் நித்தியத்தை இழந்து விடாதபடி காணப்படுவதற்கு உம்மை சார்ந்து அனுதினம் ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் பழகுவதற்குரிய
கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.